கைஸ் இப்போ பார்க்க போற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபிலிம் தான் த மோஸ்ட் ஃபேமஸ் களம் காவல். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸோ மோகன்லால் நடிச்சிருக்காரு. ஸோ மோகன்லால் எப்படி நடிச்சிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் வில்லனிசம்னா அது இந்த படம் தான். படத்துல ஒரு சீனும் சரி, அந்த கேரக்டரை காமிக்கிற விதம் இருக்குமே, நமக்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சனா, இவ்வளோ வஸ்டா, இவ்வளோ மோசமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு படம் இது. சான்ஸேல ஆக்டிங்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ மூவி வந்து கண்டிப்பா பார்க்கணும். களம் காவல் யாரா இருந்தாலும் பார்க்கணும். இது ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு சைக்கோ மூவி. இது ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா இது கண்டிப்பா பார்க்கணும். படம் எப்படி போகுதுன்னா, மம்முட்டி வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியில வாழ்ற ஒரு பர்சன். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் இருக்காங்க, அவருக்குன்னு குழந்தை இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு சிம்பிள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து ஹியூமன்ஸை கொல்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது, உமன். அதுவும் எப்படின்னா, லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கொல்றதுல சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ தான். ஓகே, ஸோ இது வந்து எப்படிலாம் அவர் வந்து அவங்கள ஏமாத்தி கொல்றாரு அப்படின்ற ஸ்டோரி வந்து சான்ஸே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எப்படி மீட் பண்றாருன்னா, ஒரு சீன் நான் சொல்றேன். எப்படி போறாருன்னா, அவர் வந்து ஒரு புரோக்கர் கிட்ட போறாரு. போயிட்டு, என் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பாக்குறோம், பொண்ணு வந்து டிவோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் மதரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏஜ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நல்ல பொண்ணா காட்டுங்கன்னு சொல்லிட்டு போட்டோஸ் வாங்குற, டீடைல்ஸ் வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணுங்க எங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு. போயிட்டு ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அவர் வலையில விழ வைக்கிறாரு. எப்படி விழ வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு ஜென்டில்மேன் லுக் இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த லுக்கை வச்சு யாராலையும் சந்தேகப்பட முடியாது. ரொம்ப ஜென்டில், ரொம்ப பாவமான இன்னசென்ட் லுக் இருக்கு. அதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, இன்னசென்ட் கார்டை பிளே பண்றாரு. பிளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிசிக்கலி அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இமோஷனலி வந்து, இந்த மாதிரி எனக்கு வந்து என் லைஃப் செட் ஆகல, ஸோ நான் வந்து என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், நீயும் வாழ்க்கையில யாராவது இருந்தால் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, ஓடி வந்துரு வீட்டை விட்டு, குழந்தைங்களே இருந்தாலும் விட்டுட்டு வர பர்சன்லாம் காமிப்பாங்க படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும் அவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு ஆளாக கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஸோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ரூம் புக் பண்றாரு. ரூம் புக் பண்ணி அவங்க கூட செக்ஷுவலா இருக்காரு. செக்ஷுவலா இருந்ததுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம ஒன்னா வாழ போறோம் அப்படின்னா சொல்றாரு. அப்போ வந்து எப்படி அவங்கள கொல்றாருன்றதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன்லாம் வந்து சும்மா கழுத்துல வந்து ஷாலை போட்டு இப்படி இறுக்கி கொண்டு சும்மா விளையாட்டுக்காக சொல்லும் போது அப்படி ரியலா கொண்டுறாரு. அது மட்டும் இல்லாம போக போக என்ன பண்றாரு, ஒரு இடத்துல வந்து ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணி அவருக்கு சைனைட் கிடைக்குது. அந்த சைனைடை வச்சு இந்த கேர்ள்ஸை வந்து அவர் பிசிக்கலி செக்ஷுவலி யூஸ் பண்ணிட்டு அவங்களை எப்படி கொள்றாருன்னா, சைனைடை வந்து ஒரு டேப்லெட்டா ரெடி பண்ணிடுறாரு. டேப்லெட் ஃபார்ம்ல ரெடி பண்ணிட்டு அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. ஸோ இவங்க கூட வந்து ரூம்ல செக்ஷுவலா இருந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பிரெக்னன்சிக்கான சான்ஸ் இருக்கு, ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ஸோ நம்ம பில்ஸ் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் அவங்க முன்னாடி பில்ஸ் வாங்குற மாதிரி வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த பில்ஸ் இந்த பாக்கெட்ல வச்சுட்டு அவர் கொண்டு வந்த சைனைட் பில்ஸ் எடுத்து பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போய் போட வச்சிடறாரு. அவங்க போடுற கேப்ல இவர் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறாரு இந்த இடத்த விட்டு. அவங்க சைனைட் போட்ட உடனே இறந்து போயிடுறாங்க. இது ரியலாவே நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. அப்பதான் வந்து போலீஸ் வந்து ஸ்பெஷல் பர்சன் அசைன் பண்ணிட்டு, அவரும் உங்களுக்கு யாருன்றது படத்துல பாருங்க, கண்டிப்பா தெரியும். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் தான். அவர் அசைன் பண்ணணும். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் வருது அவருக்கு. எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கேரளால சாவறாங்க, அடுத்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் சாவறாங்க, அடுத்து கேரளா தமிழ்நாடு மாத்தி மாத்தி நடக்கும்போது ஒரு டவுட் வந்துருது. ஓகே, அப்ப வந்து பார்டர்ல தான் அந்த பர்சன் இருக்காரு, அவர் தான் வந்து இதெல்லாம் பண்றாரு, ஆனா எப்படி பண்றாரு, ஏன் பண்றாரு, எதுவுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு போன் தான் யூஸ் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் விக்டமோட போனை அடுத்த விக்டம் யூஸ் பண்றாரு. பட் வேற சிம் கார்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, யார் இது அப்படின்றது. அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன், இது நானே எதிர்பார்க்கல. படம் பார்க்கும்போது எனக்கே OMG அப்படின்னு இருந்துச்சு. படம் அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை. அந்த மொமெண்ட்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அவரோட அந்த சைக்கோயிசம் வந்து ரொம்ப 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 ப்ரூட்டலா இருக்கு. அதாவது நமக்கே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பயம் கொடுக்குது. நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து நீங்க அப்பியரன்ஸ் வச்சு ப்ரிடிக்டே பண்ணக்கூடாது, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத காட்டுற ஒரு ஃபிலிம் இது. எனக்கு இதை பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூ வே ஆஃப் திங்க் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, ஒரு கேர்ள்ஸை கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி பேக்ல வந்து எனக்கு சுகர் கிட் வச்சிருக்கேன், சுகர் டெஸ்ட் பண்ற கிட்டு, ஸோ நான் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ இதை குத்திட்டு இந்த பிளட் எடுப்பாங்க இல்லையா, நான் நினைச்சது ஒரு நார்மலான விஷயம் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ் ஃபாரன்சிக் பர்சனை கான்டாக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் மூவி எடுக்க போறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவில என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும் எனக்கு ஃபாரன்சிக்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு அங்க அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பாய்சன் இருக்கு, அந்த பாய்சனை ரெடி பண்றாரு. அவருக்கு ஒரு ரெசிபி வச்சு ரெடி பண்ணிட்டு அந்த பாய்சனை வந்து அந்த இதுல கனெக்ட் பண்ணிடுறாரு அந்த மிஷின்ல. அது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டா உள்ள இன்சர்ட் ஆகுது இல்லையா, அதனாலே அவங்க எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. இது மாதிரி ஒரு வித்தியாசமா கொண்டுட்டே இருக்காரு. எல்லாருமே செக்ஷுவலா யூஸ் பண்ணி தான் கொள்றாரு, எல்லாருமே பயங்கரமா ஏமாத்தி தான் கொள்றாரு. ஒரு சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஓடி இவர் தேடி ஓடி வருவாங்க. ஓடி வர ஒரு இப்போ தமிழ்நாட்டில் மீட் பண்ற பொண்ணுங்களை கேரளாவில் கூட்டு போயிட்டு அவர் ரூம் போடுறாரு. அங்க வந்து அவங்க செக்ஷுவலாக அங்க கொண்டுடுறாரு. அதே மாதிரி கேரளாவில் உள்ள கேர்ள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரூம் ஸ்டே பண்றாரு, செக்ஷுவலா இருக்காரு, அங்க கொள்றாரு. இது இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து போலீஸ் வந்து இவ்வளவு கிட்ட வந்துடுறாங்க. அந்த மொமெண்ட்ல அவர் மாட்ட போறாருன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மொமெண்ட்ல வந்து எப்படி தப்பிக்கிறாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி வச்சிருக்காரு. அதை வந்து கொல்றதே வந்து ஒரு தொழிலா வச்சிருந்தா என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாமே அதுல காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ வந்து இந்த நெகட்டிவ் ஷேட்ல வந்து அது அவ்வளோ ஈஸியா பண்றது வந்து எனக்கு அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லு தான். அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து சான்சல. இது வந்து மஸ்ட் வாட்ச், மஸ்ட் வாட்ச். இது வந்து கண்டிப்பா அது மஸ்ட் வாட்ச். ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க, மறக்காம தேட்டர்ல பாருங்க. நீங்க மத்த எந்த படம் பாக்குறீங்களோ இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கணும். மலையாளம்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.